Good morning, friends. A very small one sentence poem of A.K. Ramanujan. A.K. Ramanujan எழுதின 9 வரிகள் இருக்கு. 9 ஷார்ட் லைன், சின்ன வரிகள். ஆனா ஆரம்பிக்கிறது கடைசியில முடிகிற வரைக்கும் ஒரே லைன். ஆனா அதை 9 ஸ்மால் லைன்ஸா பிரிச்சு ஒரு சிறிய கவிதையை A.K. ராமானுஜம் எழுதியிருக்கிறார். This is a one line, one sentence poem. ஒரே ஒரு வாக்கிய கவிதை. இதே மாதிரி நீங்க வால்ட் விட்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பேசேஜ் டு இந்தியாவில் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 13 வரிகள் நினைக்கிறேன். ஒரு 13 to 19 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான் ஆரம்பிக்கும். நடுவில் கமா இருக்குமே ஒழிய ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. கடைசியில் அந்த 13 வரியோ 19 வரியோ நினைக்கிறேன். பேசேஜ் டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 13 லைன்ஸ் ஆர் 18 லைன்ஸ் ஒரே சென்டென்ஸ். வால்ட் விட்மன் எழுதின பேசேஜ் டு இந்தியாவில். அதே மாதிரி இங்க A.K. ராமானுஜன் எழுதின செல்ஃப் போர்ட்ரைட் என்று, செல்ஃப் போர்ட்ரைட் என்றால் செல்ஃப் ஐடென்டிட்டி. இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட், திஸ் மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், பொருள் சார்ந்த இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து போய்விட்டான். என்று எப்படி அவன் இழந்து போயிட்டான்? எங்கேயுமே மனுஷனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. மனுஷங்கிறது ஒரு சாதாரண, அப்படியே ரோட்ல போறான், ஆக்சிடென்ட் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறான், அவ்வளவுதான். அடுத்து மாடர்ன் வேர்ல்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைங்க, நேரம் கிடையாது. மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு நேரம் இல்லை. He has lost his identity because of this materialistic world அப்படின்னு இந்த கவிதையை சொல்றாரு. I resemble everyone. நான் எல்லோரை போலவுமே இருக்கிறேன். I resemble everyone, but I cannot be myself. நான் நானாக இல்லை. I resemble everyone. நீங்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது இண்டஸ்ட்ரி, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல, பொருள் சார்ந்த உலகத்துல தான் ஒன்று மற்றொன்றை போலவே இருக்கும். ஒரு ஃபேக்டரியில 1000 புடவைகள் செய்யறான் அப்படின்னாக்க 1000 புடவை வெளிவந்த ஒரே மாதிரி இருக்கும். யூ கேனாட் ஃபைண்ட் எ ஸ்மால் டிஃபரன்ஸ். ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட பார்க்க முடியாது. இந்த புடவை அந்த புடவை ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர், டிசைன், பெர்ஃபெக்ஷன், லென்த்து, பிரெத்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரே மாதிரி ஒரு ஃபேக்டரியில இருந்து 1000 குடம் தயாரிச்சு, எவர் சில்வர் குடம் தயாரிச்சு வெளியே வருது அப்படின்னா அந்த அச்சில் வார்க்கப்பட்டு அந்த குடம் வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா 1000த்தையும் வச்சீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியே எல்லாமே இருக்கு அப்படின்னா மெட்டீரியலிசம், இண்டஸ்ட்ரியலிசம் அப்படின்னு அர்த்தம். அது தொழில் சார்ந்தது, பொருள் சார்ந்த உலகம். பொருள் சார்ந்த உலகம், தொழில் சார்ந்த உலகத்துல தான் ஒன்று மாதிரியே எல்லாமே இருக்கும். மனிதாபிமானம், மனிதன் வாழ்கின்ற உலகத்துல ஒன்று ஒன்றை போல் இருக்கவே இருக்காது. த கிரியேஷன் ஆஃப் காட், கடவுளினுடைய கிரியேஷனே 600 கோடி மக்கள் இருந்தா 600 கோடியும் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த 600 கோடிக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய ஒரு ஜெனரேஷன் இருக்கும்ல, அது ஒரு 600 கோடி. அந்த 600 கோடியும் இந்த 600 கோடியும் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். எங்க அப்பா மாதிரி தான் நான் இருப்பேனே ஒழிய எங்க அப்பாவையும் நான் என்னையும் பக்கத்தில் வச்சா டிஃபரன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். எங்க தாத்தா மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுக்கு 3வது தலைமுறை, அங்க ஒரு 600 கோடி, 600 இந்த 1800 கோடி மக்களையும் நிக்க வச்சீங்கன்னா ஒரே மாதிரி இன்னொருத்தன் இல்லை. ஆனா ஒரு ஃபேக்டரியில இருந்து உருவாங்கின ஒரு பேனா பார்த்தீங்கன்னா 5 பேனா ஒரு பேக்கெட்ல இருக்கு, 5 ஒரே மாதிரி இருக்கும். இதுல வந்து யூ கேனாட் ஐடென்டிஃபை which is one, which is different. நீங்க ட்வின்ஸ்ல கூட புதுசா வர்றவனுக்கு வேணா இது யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த தாய்க்கு அல்லது இந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு தெரியும், இவன் பெரியவன் இவன் சின்னவன், அவங்களுக்கு தெரியும், அந்த அடையாளம் தெரியும். அந்த மாதிரி அடையாளம் இல்லாமல், ஸோ இந்த தனித்துவம், ஐடென்டிட்டி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும்ல, அந்த தனித்துவத்தை நான் இழந்து போய்விட்டேன். பிகாஸ் ஐ ஆம் லைக் எவ்ரி ஒன். நான் எல்லாரையும் மாதிரியே இருக்கேன். ஐ ரிசம்பிள் எவ்ரி ஒன், பட் ஐ ஹவ் லாஸ்ட் மை செல்ஃப். நான் இழந்து போய்விட்டேன், என்னுடைய தனித்தன்மையை இழந்து போய்விட்டேன். அண்ட் சம்டைம்ஸ் see in shop windows, சில சமயங்களில்
சில கடைகளில் இருக்கின்ற ஜன்னல்கள், கடைகளில் இருக்கின்ற விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸ் தான் ஜன்னல்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த முன்னாடி வச்சிருக்காங்கள ஷோகேஸ், அந்த ஷோகேஸில் பொருளெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த அடுக்கி வச்சிருக்க அதுதான் ஷாப் விண்டோன்னு பேர். இந்த விண்டோ இதில் அடுக்கி வச்சிருப்பாங்க. அடுத்தது ஒரு ரேக், இதில் சில பொருட்களை அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த ஷாப் விண்டோஸில். அப்போ ஷாப்னு வந்துருச்சு அப்படின்னாவே பிஸ்னஸ். விண்டோஸில் இருக்கிறது கமாடிட்டிஸ். அப்போ இது எதை குறிக்கிறது? கேபிட்டலிசம். அப்போ கேபிட்டலிசம் பொருள் சார்ந்த, வணிகம் சார்ந்த, வர்த்தகம் சார்ந்த. இது வணிகம் சார்ந்த உலகம், வர்த்தகம் சார்ந்த உலகம், பொருள் சார்ந்த உலகம். இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் ஒரு தனி மனிதனுடைய தனித்தன்மை அடிபட்டு போயிடும். கூட்டத்தோட கூட்டமா, ஆயிரத்தோட லட்சத்துல ஒன்னா போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். போயிட்டே இருக்கணும், செத்து போயிடணும், அவ்வளவுதான். அடுத்து 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 யாரோ வருவான், யாரோ செத்து போயிடுவான், முடிஞ்சு போச்சு கதை. முன்னாடிலாம் ஒருத்தன் இறந்து போனால் கூட அவனை வந்து தாரதப்பட்ட வச்சுட்டு சாதாரண குடிமக்களாக இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு 2 மூங்கில வச்சு 4 பேர் தூக்கி கொண்டு போவான். போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த சுடுகாட்டுக்கு வரைக்கும் கொண்டு போய் வச்சு அந்த சடங்குலாம் செய்வான். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. வீட்டை விட்டு தூக்குனா ஒரு வேனில் ஏற்றுறான், கொண்டு போய் இறக்கிறான். யாரும் வரணுங்கிற அவசியமே இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் 2 வேன் எடுத்துக்கிறான், ஒரு கார் எடுத்துக்கிறான், 2 டூ வீலரில் போகிறான், டக்குன்னு எரிச்சு தூக்கி போட்டு வந்துடுறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. செல்ஃப் ஐடென்டிட்டி, தனித்தன்மையை மக்கள் இழந்து போய்விட்டார்கள். பிகாஸ் ஆஃப் திஸ் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் என்பது பொருள் சார்ந்த இந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள், ஏன்னா இவர் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்திருக்காரு. அதனால இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய இந்த கலாச்சாரத்தினால், மேற்கத்திய நாடுகளுடைய இந்த பண்பினால் எல்லாமே மனிதன் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து போய்விட்டான். இன் ஷாப் விண்டோஸ், despite the well-known laws of optics, I know the law of optics. ஆப்டிக்ஸ் என்றால் ஒளியியல், ஒளி சம்பந்தமான, லைட் சம்பந்தமான ஒரு ஸ்டடிக்கு பேர் ஆப்டிக்ஸ்னு பேர். இந்த லைட் சம்பந்தமான எல்லா லாவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது ஆப்டிக்ஸ்ங்கிற ஒரு பிசிக்கல் டேர்ம், பிசிக்ஸ்னுடைய டேர்ம் அது. ஆனா இந்த இடத்துல எனக்கு எல்லாத்தையும் பார்க்க தெரியும். ஆப்டிக்ஸ் அப்படின்னா ஒளி, லைட் சம்பந்தமானது. லைட்டு சம்பந்தங்கிறது எப்படி பார்க்கறது, ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு, ஒரு மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணோம், ஒரு டெலஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணோம், இதெல்லாம் பற்றி படிக்கிறதா லைட்டு இல்லையா? ஒரு லைட்டு, அந்த ஒளியினுடைய கேரக்டர். அவன் சொல்றான், அப்போ லைட்டை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு? ஐ நோ ஹவு டு சி சொன்னா. ஷாப் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதற்கு பின்னாடி கேபிட்டலிசம்னு ஒன்று இருக்கு. அந்த கேபிட்டலிசம் என்பதில் தனி மனித தன்மை அழிஞ்சு போச்சு, பொருள் சார்ந்த உலகம் ஆயிடுச்சு, பொருளுக்கு தான் முக்கியத்துவம் ஆயிடுச்சு என்று இந்த உலகத்தை எனக்கு நன்றாக பார்க்க தெரியும். ஐ நோ த லா ஆஃப் ஆப்டிக்ஸ். லா ஆஃப் ஆப்டிக்ஸ். ஐ நோ வெல் ஹவு டு சி ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாவற்றையும் பார்த்து நுணுகி ஆராய்வதற்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. இன் ஷாப் விண்டோஸ், despite என்றால் in spite of, இப்படி இருந்தும் கூட, in spite of it, that I know well the laws of optics. I know well that how to see the world. உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனால் நான் சொல்லுகிறேன், இந்த ஷாப் விண்டோஸ், இந்த கேபிட்டலிசம், பொருள் சார்ந்த உலகம், இது தனி மனித தன்மையை அழித்து விட்டது, பொருளுக்கு முன்னுரிமை அளித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் எவ்வளவு தீமையானது என்பதை அப்படி சொல்லிட்டார். யூரோப்பியன் கல்ச்சர் எல்லாம் அதான், பொருள், காரு, பங்களா, வீடு, வாசல், இதுக்கு தான் முக்கியத்துவம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதன், அந்த மனிதனுடைய உணர்வுகள், இதற்கான தன்மைகள் மாறி போச்சு என்று அவர் சொல்லுகிறார். ஆஃப் ஆப்டிக்ஸ், த போர்ட்ரைட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர். த போர்ட்ரைட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர், it is the portrait of not my own. என்னுடைய போர்ட்ரைட்டை என்னால் பார்க்கவே முடியல. I cannot see my portrait. It is the general portrait. மனிதன் வந்து ஜெனரல் ஆக்கப்பட்டுட்டான். மனுஷன் அப்படின்னு ஜெனரல் தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. அவைகள் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் லிட்ரேச்சர் தெரியும், அவ்வளோதான், கொஞ்சோண்டு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. மற்ற விஷயங்கள நான் ஒரு ஃபூல். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ பெரிய பெரிய திறமைகள்லாம் வச்சுட்டு இருப்பீங்க.
அதனால யாருக்கும் ஒன்று கூட இருக்கும், ஒன்று குறைச்சிருக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, இந்த ஐடென்டிட்டியை பொருள் சார்ந்த உலகம் அழிச்சிருச்சு. அதான் சொல்றான், த போர்ட்ரேட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர், ஐ ஆம் த போர்ட்ரேட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஆயிட்டேன். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா முன்ன பண்ண தெரியாது, யாரோ ஒருத்தன், ஆயிரத்தில் 10,000 லட்சத்தில் ஒரு ஆள், அப்படிதான் கூட்டத்தோட கூட்டமாக மனுஷனை மாறிவிட்டேன். ஆனால் எனக்கு என்ற ஒரு தனித்தன்மை இருக்கிறது, தனித்திறமை இருக்கிறது. அந்த ஐடென்டிட்டி, அந்த செல்ஃப் போர்ட்ரேட்டை நான் இழந்து போய்விட்டேன். த போர்ட்ரேட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர், டேட் அன்னோன். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரி நம்முடைய நாட்டுக்கு வந்துட்டார். சரி, இங்கே எப்படி இருக்கு? இங்கேயாவது உங்களுக்கு அந்த செல்ஃப் போர்ட்ரேட், அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னா, டேட் அன்னோன். எனக்கு எப்பன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் குழந்தையா இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது அப்படின்னு சொல்றார். எனக்கு தேதி சரியா தெரியல. ஆனால் நான் when I was a child, நான் ஒரு சிறுவனாக இருக்கும்போது அல்லது குழந்தையாக இருக்கும்போது, often signed in a corner by my father. signed in a corner. கார்னர் அப்படின்னா எப்பொழுதும் ஒரு அப்ளிகேஷன் அல்லது விண்ணப்பத்தில் கையெழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, அது மேலே இருந்து கீழே வலது பக்கம் ஒரு ஓரத்தில் தான் கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவாங்க, கடைசியில் வந்துடும், டிக்ளரேஷன் வந்துடும். இந்த லெஃப்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டு, ஸ்டேஷன் போட்டிருப்பான், ரைட் சைடு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அந்த ரைட் சைடு கீழே கார்னரில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அங்கே யாரு கையெழுத்து போடுவா? எங்கள் அப்பா தான் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்கிறான் ஒரு வரியில். இதுல இருந்து என்ன சொல்றாரு? ஆஃபன் சைன்ட் இன் அ கார்னர் பை மை ஃபாதர். அது எதுனால, எவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியல, த டேட் அன்னோன். ஆனா ரொம்ப வருஷமா எதுக்கு எடுத்தாலும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் எங்க அப்பா தான் கையெழுத்து போடுவார். இட் மீன்ஸ் உங்க அப்பா பர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஈவன் யூ கேனாட் லவ் எ கேர்ள் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் யுவர் பேரண்ட். இதுதான் இந்தியன் கல்ச்சர். சொல்ல மேற்கத்திய கலாச்சாரம் ஒரு ஸ்டாப் போச்சு, அது செல்ஃப் ஐடென்டிட்டியை இழந்து போச்சு. அது ரொம்ப ஊதாரியா எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டான், வீணா போச்சு. இங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டான். ஒரு பையன் அவனா போய், சரிப்பா உனக்கு என்ன வேணும், அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்கணும், இந்த பணம் எவ்வளவு பணம் ஆகுது, இந்த பணம் போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு விட்டுறணும். உனக்கு என்ன வேண்டா போ. ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போக கூட பேரண்ட் கூட வருவாங்க. உனக்கு தெரியாதுங்களா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனால் அப்பா கூட வருவார். கூட வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே சிக்னேச்சர் ஆஃப் ஃபாதர்னு ஒரு இடம் இருக்கும். அவனுக்கு ஃபாதர் தான் ஒரு கையெழுத்து போட சொல்லி, சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட் இன்னொரு லெஃப்ட் சைடு இதனோடு இருக்கும், அதில் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு அட்மிஷன், ஒரு மியூசிக் கிளாஸ் அட்மிஷன், எல்லாத்துக்கும் பேரண்ட் கூட கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்? நீயா போ, உனக்கு தெரியும்ல, நீயா போய் பார்த்துக்கோ. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சினிமாவுக்கு போக கூட விட மாட்டான். இல்லை பிள்ளைங்களை நாமே கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வாங்கி கொடுத்து பிஸ்கட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி கூப்பிட்டு வந்துடுவான். இப்படித்தானே இருக்கு. ஸோ இங்கே டூ மச், அங்கே ஒரு மாதிரி டூ மச், இங்கே ஒரு மாதிரி டூ மச். ரெண்டுலையுமே செல்ஃப் ஐடென்டிட்டியை வி ஹேவ் லாஸ்ட். நாம் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு தனித்தன்மை இருக்கும், அந்த தனித்தன்மையை இழந்து போய் விட்டோம். செல்ஃப் போர்ட்ரைட் ஐ கேனாட், ஐ டோன்ட் ஹேவ் எ போர்ட்ரைட் ஆஃப் மை ஓன். மை போர்ட்ரைட் இஸ் காமன் எவ்ரிவேர். என்னுடைய ஐ ரிசம்பிள் எவ்ரி ஒன், எல்லாரும் மாதிரி தான் நானும் இருக்கேன். எனக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, ஒரு தனித்தன்மை, அது எங்கேயும் வெஸ்ட்லையும் காட்ட முடியல, ஈஸ்ட்லையும் காட்ட முடியலை என்று இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் செல்ஃப் போர்ட்ரைட் அழிந்து போய்விட்டது. அதே மாதிரி இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட அங்க ஒரு ஃபாதர்னுடைய டாமினேஷன், ஒரு ஃபேமிலியினுடைய டாமினேஷன். ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா உடனே வந்து பேரண்ட்ஸ் தான். அங்க பேரண்ட் தான், அங்க அவன் இஷ்டம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு இன்பிட்வீன் ஒன்று இருக்குல்ல. இன்பிட்வீனா அந்த கல்யாணம் பண்ணிக்க போறவனுடைய இன்ட்ரெஸ்டை கலந்து ஒரு பேரண்ட்டுடைய சப்போர்ட், இப்படி தானே இருக்க முடியும். அங்கே அவன் பேரண்ட்டை கண்டுக்கிறதே கிடையாது, அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்குவான். இங்கே முழுக்க நீங்கள் பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணணும். நீ உனக்கு எத்தனை வயசுல இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது கூட பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. உனக்கு என்னடா இப்போ அவசரம், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், அக்காவுக்கு முடிக்கணும், தம்பிக்கு தங்கச்சிக்கு முடிக்கணும். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் திருமணம் செய்து வைக்கணுங்கிறது முக்கியம்தான். ஆனால் இவனும் ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய உணர்வுகள் இருக்குல்ல. ஆனால் இந்தியன் கல்ச்சரில் பேரண்ட்ஸ் டிசைட்,
உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும், உனக்கு நல்ல ஜாபு போ, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஜாப் பத்தாது வேற ஒரு ஜாபுக்கும் கல்யாணத்துக்கும் இவன் முடிச்சு போட்டு வச்சுட்டு இவன் டிசைட் பண்ணி இவனுடைய வாழ்க்கையை வச்சுக்குவான். அப்போ எனக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, என்னுடைய நீட், என்னுடைய தேவை, என்னுடைய ஆசை, என்னுடைய கற்பனை இருக்கணும்ல, எதுவுமே இருக்காது என்று ஒரு சின்ன ஒன் சென்டென்ஸ் போயம் மூலமாக இவ்வளவு கருத்தை உள்ளே திணித்து வைத்து அழகாக சொல்லி இருக்கிறார் ஏ.கே. ராமானுஜம் இன் ஹிஸ் போயம் செல்ஃப் போர்ட்ரைட். தேங்க்யூ.